பலும் என்னாதுடைய சிவனியே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி உடலிலங்கு குருமணி போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல அஜபானந்த கமலவசந்த தியாகராஜ பெருமானுடைய திருவுருளாலும் திருமகா சன்னிதானங்களினுடைய திருவருளாலும் இன்றைய தினம் ஆருத்ரா சிறப்பு நிகழ்ச்சியாக நமக்கு ஏற்பாடாகியுள்ளது. 20 வரைகளை உடன் உரை தமிழில் 28வது நேரலை. இந்த நேரலையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, சிறப்பு சொற்பொழிவாளர் அழைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு இசை துணையாக ஓதுவார் மூர்த்திகளும் இந்த நிகழ்வில் பங்கேற்க இருக்கிறார். அடியேன் இருவரையும் அறிமுகப்படுத்திவிட்டு அடியேன் நேரலையிலிருந்து விலகி விடுவேன். அவர்கள் மூவருமாக புருஷோத்தமன் அண்ணா அவர்கள் வரைய, சிறப்புரையாளர் நிஷாந்த் அவர்கள் பேச, அருண் கார்த்தி ஓதுவார் அவர்கள் பதிகம் விண்ணப்பம் செய்யன்னு சொல்லி முதல் முறையாக நம்முடைய வரைகலையுடன் உரை தமிழ் இசையில் இயல், ஓவியம், அதுக்கு பிறகு இசைன்னு சொல்லி இது மூன்றும் சங்கமிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அது இந்த ஆருத்ரா தரிசனம் நடைபெறக்கூடிய நாளை தினம் நடைபெற இருக்கிறது. இன்று சிதம்பரத்தில் திருத்தேரானது நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு ஆலயங்களில் உத்தரகோச மங்கியில் பெருமானுக்கு அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. திருவாரூர் திருத்தலத்தில் தியாகராஜ பெருமானுக்கான அபிஷேகம் ராஜநாராயண மண்டபத்தில் சுவாமி எழுந்தொருளி அபிஷேகம் சொல்லி தொடர்ந்து இத்தனை விழாக்கள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளையில் இது நடைபெறுகிறது. குறிப்பாக இவர்கள் இருவரை பற்றி அறிமுகப்படுத்த வேண்டும். சி நிஷாந்த் அவர்கள் இளங்கலை தமிழ் லயோலா கல்லூரியில் படித்து முடித்திருக்கிறார். சைவ சித்தாந்தத்தில் பட்டய வகுப்பும் அதே போல் கல்வெட்டியலும் பட்டய வகுப்பும் முடித்திருக்கிறார். தற்போது ஆண்டையார் கல்லூரின்னு சொல்லக்கூடிய பூண்டி புஷ்பம் கல்லூரியில் முனைவர் பட்ட ஆய்வாளராக காரைக்கால் அம்மையார் குறித்து தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். அவரை இந்த நிகழ்ச்சியில் வரவேற்கிறோம். அவருக்கு எல்லா விதமான நலங்களையும் வளங்களையும் பெருமான் தர வேண்டும் பிரார்த்திக்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய இந்த நிகழ்வாக வடபழனி ஆண்டவர் முருகன் ஆலயத்தினுடைய ஓதுவாராக இருக்கக்கூடிய அருண் கார்த்தி அவரும் இளங்கலை தமிழ் லயோலா கல்லூரியில் படித்திருக்கிறார். தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஓதுவார் பயிற்சி வகுப்பில் பயிற்சி பெற்று தற்போது ஓதுவாராக இருக்கிறார். இளம் ஓதுவார் என்கின்ற சிறப்பு கூடியவர். அவர் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருவது நம்முடைய நிகழ்ச்சியை அடுத்த கட்டமாக கொண்டு செல்கிறது. அவரும் இன்று நமக்கு சிதம்பர தலத்தினுடைய சில பதிவுகளை விண்ணப்பம் செய்ய இருக்கிறார். இவர்கள் மூவரிடமும் இந்த அவையை ஒப்படைத்து விட்டு அடியேன் விடை பெறுகிறேன். எல்லாம் வல்ல அந்த திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய திருவருளும் குடும்பகா சன்னிதானங்களுடைய திருவருளும் இவர் மூவருக்கும் இருந்து இந்த நேரலை நிகழ்ச்சி நலமுடன் நடிக்க தியாகராஜ பெருமானும் நடராஜ பெருமானும் அவை நிஷாந்த் அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் வெள்ளிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் பூந்தாளினையும் பொன்முடி சூளாமணியும் புளியச்சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க. கூத்தன் இருந்தான், குரலரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கிய தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தான், வயதான தமிழ் பாட்டி அவ்வை இருந்தான், அரசியொடு சீதனமாய் புலிச்சோழ நாடறிந்த புகழேந்தி அங்கிருந்தான், நக்கீரன் நன்னாகன் நப்பசலை நப்பூதன் உக்கூர் மாசாத்தி பொன்சாத்தான் சிலம்பெடுத்த தக்கோன் இளங்கோவன் காவலர்கள் மூவருமே காத்து நின்ற வாளுக்கு காவலனாம் நம்பி பாட்டெடுத்த அவன் தம்பி எத்தனை பேர் அத்தனை பேரும் மொத்தமாயிருந்த யாப்பிலா பாடலேனும் யார் தரும் கவிதையேனும் ஆப்பலா போல் மடியில் வாங்கி காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் விற்றிருக்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழுக்கு வணக்கம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர் திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. ஊழியர் கோன் பொழித்த புகழியர் கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. எல்லாம் வல்ல அஜபா நடன கமலவசந்த தியாகராஜ பெருமானின் பொன்னார் கமலங்களை மனம் மொழி மெய்களால் பிரார்த்திக்கின்றோம்.
குருமகா சன்னிதானங்களின் குருவருளை சிந்திக்கின்றோம். குருபாதம். திருச்சிற்றம்பலம். தில்லைமூதூர் மூர்த்தி, தலம், தீர்த்தம் என அனைத்திலும் முதன்மையானதாக, மேன்மையுடையதாக, சிறப்பு வாய்ந்ததாக, அடியார்கள் அனைவரும் தரிசிக்க வேண்டிய தலமாக சிந்திக்கப்படுவது தில்லைமூதூர். தில்லைமூதூர் ஆமா சிதம்பரம், சிற்றம்பலம் என அழைக்கப்படும் ஊர். சைவத்தில் கோயில் என்றால் சிதம்பரம். சைவத்துல கோயில்னா சிதம்பரம், பெரிய கோயில் திருவாரூர், மலை திருவண்ணாமலை. இந்த மூன்றுக்கும் மிகப்பெரிய சிறப்பு சைவ சமயத்துல உண்டு. அடியார்கள் அனைவரும் தினமும் தரிசிக்க வேண்டிய கோயில் என அழைக்கப்படுவது சிதம்பரம். இன்னைக்கு இந்த நன்னாள், இந்த காலை பொழுது சிதம்பரத்துல திருச்சிற்றம்பலமுடையார் நடராஜமூர்த்தி தேர் ஏறி ஆருத்ரா தரிசனத்துக்காக இன்னைக்கு அடியார்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுப்பதற்காக எம்பெருமானார் அந்த பொன்னம்பலத்தை விட்டு பஞ்சாட்சரப்படி விட்டு அடியார்கள் புடைசூழ தேரில் இன்று அடியார்கள் கொண்டாட இறைவன் தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கிற நேரம் நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம். இந்த நேரத்துல வடபழனி ஆண்டவர் கோயில் ஓதுவா மூர்த்திகள் சிவத்திரு அருண்கார்த்திக் அவர்கள் தில்லை பதிகங்கள் சிலவற்றை விண்ணப்பிக்க, அதை கேட்டு நம்முடைய உரையை தொடர்வோமாக. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், பொன்னம்பாலிக்கும் மேலுமி பூமிசை எண்ணன்பு ஆலிக்கும் ஆறுகடு இன்புற இன்னம்பாலிக்குமோ இப்பிறவியே அரும் பற்ற பட ஆய்மலர் கொண்டு நீ சுரும்பற்ற படத்தூவி தோழு மீனோ கரும்பற்ற சிலை காமனை காய்ந்தவன் பெரும்பற்ற புலியூரியம் வீரானையே அரிச்சுற்ற வினையால் அடர் புண்டு நீரெறி சுற்ற இடந்தாரில் சிறி சுற்று பல பேசப்படா முனம் திருச்சிற்றம்பலத்தும் சென்றடை துய்மினே. அல்லல் எல் செய்யும் அருவினை எல் செய்யும் தொல்லை பல்வினை சொந்தந்தானில் செய்யும் தில்லை மாநகரு சிற்றம்பலவனார்க்கு எல்லை இல்லதோ அடி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நானிலாவி இருப்பனில் நாதனை தேனிலாவிய சிற்றம்பலவனார் மாநிலாவி இருக்கவும் வைப்பரே வானவர் சென்று வரங்கொள்ளும் சிட்டரு வாழ்த்தில்லை சிற்றம்பலத்தூரை சிட்டம் சேவடி கைத்தொழ செல்லும் சிட்டரு பாலனுகார் செருகாலனே ஒருத்தனார் உலகற்கு ஒரு சூடரு திருத்தனார் தில்லை
சிற்றம்பலவனார் விருத்தனார் இளையார் விடமுழட எம்மருத்தனாரடியாரே அறிவரே வீணிறைந்ததோர் வெவ்வழலில் முறு ஏணிறைந்த இருவர் கறிவோனாகள் நிறைந்த கடிபொழு அம்பலத்து உள்நி உறைந்து நின்றாடும் ஒருவனே வில்லை வட்டப்பட வாங்கி அவுணர்த்தம் வல்லை வட்டமதில் மூன்றுடன் மாய்த்தவன் தில்லை வார்திசை கை தொழுவார் வினை ஒல்லை விட்டு கடோடுதல் உண்மையே நாடினாரன் நான் முகன் என்று இவர் தேடியும் திரிந்தும் காண வல்லரோ மாட மாளிகை சூழ்தில்லை அம்பலத்து ஆடிபாதம் என் நெஞ்சுள் இருக்கவே மதுரவாய் மொழி மங்கை ஓர் பங்கினன் சதுரன் சிற்றம்பலவன் திருமலை அதிர ஆர்த்தெடுத்தான் முடி பத்திர மிதிகுள் சேவடி சென்றடைந்து இனினே மிதிகுள் சேவடி சென்றடைந்து உய்மினே கற்றாங்கிரியோம்பி களியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் மேய முற்றாவெண் திங்கள் முதல்வல் பாதமே பற்றா நின்றாரே பற்றார் பாவமே பரப்பை படுத்தெங்கும் பசுவே தெரிவோம் சிறப்பரு வாழ்தில்லை சிற்றம்பலம் மேய பிறப்பில் பெருமானே பின்தாள் சடையானை மரப்பிலார் கண்டீர் மையல் தீர்வாரே செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வ மதி தோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலும் மேய செல்வல் கழல் ஏத்தும் செல்வம் செல்வமே செல்வம் செல்வமே பட்டை துவராடை படிமாம் கொண்டாடும் முக்கை கட்டூரே மொழிவன் கேளாதே சிட்டர் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் மேய நட்ட பெருமானே நாளும் தொழுவோமே நட்ட பெருமானை நாளும் தொழுவோமே ஞாலத்து உயர்காழி ஞான சம்பந்தன் சீலத்தார் கொள்கை சிற்றம்பலம் மேய சூலப்படையானே சொன்ன தமிழ் மாலை கோலத்தார் பாட வல்லார் நல்லாரே கோலத்தார் பாட வல்லார் நல்லாரே கோலத்தார் பாட வல்லார் நல்லாரே சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இப்ப ஓதுவாமூர்த்தி
இசைத்த அந்த பதிகங்களை சிந்திக்கலாம். அந்த பதிகங்கள் எல்லாம் தில்லை சிற்றம்பலமுடைய பெருமானினுடைய பெருமைகளை அடியார்கள் அனுபவித்த வண்ணம் பாடி அருளிய பதிகங்கள். இப்ப தில்லை கோயில் ஆனந்த சேத்திரம். இந்த கோயில்ல எல்லாமே ஆனந்தம்தான். மூர்த்தி ஆனந்த சபாநாயகர், ஆனந்த நடராஜ பெருமான் மூர்த்தி. அம்பாள் ஆனந்த சிவகாம சுந்தரி. தலம் ஆனந்த தலம். தீர்த்தம் ஆனந்த சிவகங்கை, ஆனந்த தீர்த்தம். அப்ப சிதம்பரம்னாவே அடியார்களுக்கு ஆனந்தம்தான். ஆனந்தத்தை என்றும் அருளுகின்ற பெருமான் சபாநாயக பெருமான். இந்த கோயிலோடைய தலபுராணத்தை சிந்திக்கும் பொழுது, உலகம் தோன்றிய போது தோன்றிய கோயில், அடியார்களுக்காக இறைவன் அடியார்களினுடைய வினையை தீர்ப்பதற்காக தோன்றிய பெருமான். ஆதி மூலட்டநாதர்னு இறைவனுடைய நாமம், திருநாமம். தலத்தினுடைய பெயர் தில்லை வனமாக இருந்த காலம். அந்த காலத்தில இறைவன் ஆனந்த மூலநாதராக விளங்கி அருளுகின்றார். அப்போது திருப்பார்கடல்ல ஒரு முறை விஷ்ணு ஆனவர் ஆனந்தத்துல இருக்கிறார். அவருடைய தியானத்துல ஒரு புன்முறுவல். ஆதிசேஷன் கேட்கிறார், ஏன் இந்த ஆனந்தத்தை, எந்த ஆனந்தத்தை நீங்க ரசிச்சுட்டு இருக்கீங்க சுவாமின்னு ஆதிசேஷன் கேட்கிறார். அப்ப விஷ்ணு சொல்றாரு, சுவாமி சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை நான் ரசித்துக் கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு விஷ்ணு ஆதிசேஷன் கிட்ட சொல்றார். அந்த தாண்டவத்தை நானும் பார்க்க வேண்டும்னு ஆதிசேஷன் விரும்ப, ஆதிசேஷன் பதஞ்சலி முனிவரா இந்த உலகத்துல பிறக்கிறார். கூட புலிப்பாணி முனிவருடைய மகனா வியாக்கிர பாரதர்கள் பிறக்கிறாங்க. அந்த வியாக்கிர பாரதருக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் சுவாமி ஒரு சேர தாண்டவ கோலத்தினை, ஆனந்த தாண்டவ கோலத்தினை தில்லையில் அருளச் செய்கின்றார். இது சுவாமியுடைய தல புராணத்துல தில்லை புராணம்னு அருளப்படுகின்றது. வேத புராணமா பார்க்கிறப்போ சுவாமிக்கும் காளிக்கும் நடன போட்டி நடக்குது. இது எல்லா அடியார்களுக்கும் தெரிஞ்ச ஒரு புராணம் தான். சுவாமிக்கும் காளிக்கும் நடன போட்டி நடக்குது. காளிக்கு அசுரனுடைய ரத்தத்தை ருசிச்சதுனால காளிக்கு ஆணவம் ஏறுகின்றது. அந்த ஆணவத்தினை அடக்குவதற்காக சுவாமி ஊர்த்துவ கோலத்தில் நிற்கின்றார். அந்த கோலத்தினை காட்ட முடியாத காளி தன் தோல்வியை ஒப்புக்கொள்ள சுவாமி ஆனந்த கோலம் காட்டி தில்லை வனத்தை தன்னுடைய வனமாக மாற்றிக்கொண்டு காளிக்கும் அங்கே இடம் கொடுத்து தில்லை காளியம்மனுடைய சக்தி பீடம் அமைந்து சுவாமி ஊரினுடைய நடுவாக, ஊரினுடைய மையத்துல கோயில் கொண்டு, தில்லை மையத்துல சுவாமி கோயில் கொண்டு ஆனந்தமா நடராஜர் அந்த அருள் செய்கின்ற திருக்கோலத்துல பொன்னம்பலத்துல சுவாமி இருக்கிறது வேத புராணமா சொல்லப்படுது. 63 நாயன்மார்கள்ல நந்தனார், மாணிக்க வாசகர், கணம்புள்ளார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஆகிய நாயன்மார்களுக்கு முக்தி கஷேத்திரமாக சிதம்பரம் இருக்கு. 4 பெருமார்களாலையும் பாடப்பட்ட கோயில் தில்லை சிதம்பரம். 4 பாடப்பட்டது. 4 பேர்களும் இந்த கோயிலுடைய 4 வாசல் வழியா உள்ள வராங்க. தில்லையில மொத்தம் 4 வாசல் இருக்கு. அந்த 4 வாசல்லையும் ஒவ்வொரு நாயன்மார்கள் கோயிலுக்குள்ள வராங்க. கிழக்கு வாசல் வழியா மாணிக்க வாசகர் வராரு, வடக்கு வாசல் வழியா சுந்தரர் வராரு, தெற்கு வாசல் வழியா ஞானசம்பந்தர் வராரு, மேற்கு வாசல் வழியா அப்பர் திருநாவுக்கரசர் வராரு. இறைவனை அடையிறதற்கு 4 வழிகள் சிவாகமங்கள் சொல்லுது. 4 மார்க்கத்துல இறைவன் அடையலான்னு சொல்லுது. ஒவ்வொரு மார்க்கத்தையும் சொல்றேன். சத்புத்திர மார்க்கத்துல இறைவன் அடையலாம், ஞானசம்பந்தர் வந்தது சத்புத்திர மார்க்கம். தாச மார்க்கத்துல இறைவன் அடையலாம், திருநாவுக்கரசர் வந்தது தாச மார்க்கம். ஞான மார்க்கத்துல இறைவனை அடையலாம், மாணிக்க வாசகர் வந்தது ஞான மார்க்கம். சக மார்க்கத்துல இறைவனை தம்பிரான் தோழராக கொண்ட சக மார்க்கத்துல இறைவன் அடையலாம், சுந்தரர் வந்தது சக மார்க்கம். இதுல அடியார்கள் எந்த வாசல் வழியா இறைவனை அடைய விரும்புறாங்கன்னா ஞான வாசல் வழியா, ஞான மார்க்கத்தின் வழியா. மாணிக்க வாசகர் எந்த வாசல் வழியா இறைவனை சென்று தரிசித்தாரோ அந்த ஞான நடராஜரை தரிசனம் செய்வதற்கு ஞான மார்க்கம் தான் உகந்ததுன்னு அடியார்கள் கீழகோபுரம் வழியா இறைவனை தரிசனம் பண்றது இன்றளவும் நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமா பார்க்கும். அந்த கீழகோபுரத்துக்கு வழியா உள்ள போறச்ச அந்த கீழகோபுரத்தினுடைய சுவர்கள்ல 64 ஆடல் கலைகளுடைய முத்திரை சோழர்களால வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த சிறப்பு தில்லை கோயிலுக்கு மட்டுமே உண்டான தனிச்சிறப்பு. வேற எந்த கோயிலுக்கு
கோயில்களிலும் காண முடியாத தனிச்சிறப்பு அந்த சிறப்பு. கோயிலுடைய அமைப்பை பார்க்கறப்ப இறைவன் மூலட்டநாதர், அம்பாள் உமையம்மை, அதுதான் மூலஸ்தானம். நடராஜர் இருக்கிறது சபை. அந்த சபைக்கு பராந்தக சோழன் பொன் வேய்ந்த செய்தி கல்வெட்டுகள் வாயிலாகவும் வரலாற்று ரீதியாகவும் அனைவரும் அறிந்த விஷயம். அதுல 21,600 தங்க ஓடுகள் 72,000 தங்க ஆணிகளால பின்னப்பட்டிருக்கு. நம்ம மனித உடல சிற்றம்பலம் சிதம்பரம்னு வச்சுக்கிட்டா நம்ம ஒரு நாள் சுவாசம் பண்றது 21,600 முறை. அந்த 21,600 சுவாசத்தையும் இறைவன் ஓடா தாங்கி இருக்கிறான். 72,000 ஆணிகள் சொல்றோம். அந்த 72,000 ஆணிகளால அந்த 21,600 தங்க ஓடுகள் அடிக்கப்பட்டிருக்கு. அந்த 72,000 ஆணிகள் நம்ம உடம்புல இருக்கிற நாடி துடிப்பை சொல்லுது. நம்ம உடல்ல இருக்கிற 72,000 நாடிகளாலதான் இந்த உடல் செயல்படுற மாதிரி 72,000 நாடிகளால சிதம்பரத்தினுடைய பொன்கூரை அடிக்கப்பட்டிருக்கு. 4 வேதங்கள், ரிக், யசூர், சாம, அதர்வண வேதங்கள் அந்த கனக சபையினுடைய 4 தூண்களா இருக்கு. 6 தூண்கள் 6 தத்துவங்களை சொல்லுது. சைவ சித்தாந்தத்துல கூறப்படுற 6 தத்துவங்களை 6 தூண்கள் சொல்லுது. மொத்தம் 10 தூண் இருக்கும். அடுத்து அர்த்த மண்டபத்துல 18 தூண்கள் இருக்கு. அந்த 18 தூண்களும் 18 புராணத்தை சொல்லுது. கனக சபையில 64 மர சட்டங்கள் இருக்கும். மேல நீங்க கனக சபை மேல பார்த்தீங்கன்னா 64 மர சட்டங்கள் இருக்கும். அந்த 64 மர சட்டங்களும் 64 கலைகளை சொல்லுது. இதுதான் அந்த கோயிலினுடைய அமைப்பு. சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் கொடிமரத்துல இருந்து நேரா இருக்க மாட்டார். கொஞ்சம் இடது பக்கம் விலகி இருப்பார். நம்ம உள்ளத்துல இறைவன் எப்படி இதயமானது உடம்புல இடது பக்கம் கொஞ்சம் விலகி இருக்கிறோம். அந்த இருதய ஸ்தானத்துல நடராஜர் இருக்கிறாரு சிதம்பரத்துல. நம்ம மனித உடல் தான் தில்லை சிதம்பரம்னு பல அடியார்கள் பாடியிருக்காங்க. சைவ சித்தாந்த நூல்களும் சொல்லுது. அதுல ஒரு நூலான திருக்களிற்றுப்படியாருக்கு சிதம்பரத்துல ஒரு தனி சிறப்பு உண்டு. திருக்களிற்றுப்படியாருங்கிற நூலை சைவ சித்தாந்த உயர்வு பெற்ற நூல். 18 சாத்திர நூல்களுக்கு முன் தோன்றிய நூலா திருவுந்தியாரையும் திருக்களிற்றுப்படியாரையும் சொல்லுவோம். அந்த திருக்களிற்றுப்படியார ஒரு முறை தீட்சிதர்கள் அந்த நூல் மேல ஐயம் ஏற்பட்ட அந்த நூலை பஞ்சாட்சர படியில வச்சிருவாங்க. இந்த நூலை இறைவன் ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த கோட்பாடுல பஞ்சாட்சர படியில அந்த நூலை வச்சிடுவாங்க. அந்த பஞ்சாட்சர படிக்கு 2 பக்கத்துல 2 கல் யானைகள் இருக்கும். தில்லையை தரிசனம் பண்ணவங்க அதை கண்டிப்பா பார்க்கணும். அந்த யானையில ஒரு யானை அந்த நூலை எடுத்து இறைவனுடைய திருப்பாதத்துல வைத்ததா சொல்லுவாங்க. அப்படி வைக்கப்பட்டதுனாலதான் அந்த நூல் இறைவனாலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்ட காரணத்தினால் அந்த நூலுக்கு திருக்களிற்றுப்படியார்னு ஒரு சிறப்பு பெயர். களிறுனா யானைன்னு தெரியும். அந்த யானை படி தாண்டி இறைவனுடைய பாதத்துல அந்த நூலை கொண்டு போய் சேர்த்த காரணத்தினால் திருக்களிற்றுப்படியார் என்னும் அந்த நூலுக்கு பெயர் பெற்ற காரணத்தையும் சொல்லுவாங்க. இதுதான் அந்த நூலினுடைய சிறப்பு. அந்த நூலினால் சைவ சித்தாந்தத்துக்கும் சிறப்பு. அந்த நூலை நடராஜரே ஏற்றுக்கொண்ட சிறப்பையும் பார்க்கிறோம். இந்த தில்லை கோயில 3000 தீட்சிதர்கள் நிர்வாகம் பண்ணிட்டு வராங்க. தில்லை 3000 பேர். அது எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னா சுந்தரர் அருளிய திருத்தொண்ட தொகையில நம்ம அதை காணலாம். தில்லை வாழ் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன்னு நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகையை தொடங்குறாரு. அதை தொடங்கி கொடுத்தது யாருன்னா திருவாரூர் இருக்க தியாகராஜ பெருமான். அடியெடுத்து கொடுத்தது திருவாரூர் தியாகராஜ பெருமான். திருவாரூர் தியாகராஜ பெருமான் பூமிக்குரிய தலம். அந்த பூமிக்குரிய தலத்துல இருக்கிற இறைவன் ஆகாய தலமான சிதம்பரத்திற்கு அடியெடுத்து கொடுக்கிறாரு. தில்லை வாழ் அப்படின்னு தில்லைன்னு அடியெடுத்து கொடுக்கிறார். சிதம்பரத்துல அருளிய பெரிய புராணத்தை அருளிய சேக்கிழாருக்கு இறைவன் உலகெல்லாம் அடியெடுத்து கொடுக்கிறாரு. உலகம்னா பூமி தானே. அப்ப இறைவன் சிதம்பரத்துல ஆகாய சேத்திரத்துல இருக்கிற இறைவன் பூமின்னு அடியெடுத்து கொடுக்கிறாரு. பூமி தளத்துல இருக்கிற இறைவன் தில்லைன்னு அடியெடுத்து கொடுக்கிற ஒரு ஒற்றுமை சிறப்பு சைவத்துக்கே உள்ள தனி சிறப்பு. தில்லைவாழ் அந்தனர்த்தம் அடியாருக்கும் அடியேன்னு திருத்தொண்ட தொகையில முதல் பாட்டு ஆரம்பிக்குது. அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் தான் இந்த கோயிலுடைய நிர்வாகம். இந்த கோயிலுடைய பூஜைகளினுடைய எல்லா தாத்பரியங்களையும் அவங்க தான் செஞ்சுட்டு வராங்க. காலங்காலமா செஞ்சுட்டு வராங்க. சோழன் 3000 தில்லைவாழ் அந்தணர்களை தில்லை கோவில நிர்வாகம் பண்றதுக்காக இமயமலையில இருந்து கொண்டுட்டு வரான். இங்க என்றப்ப 2999 பேர் தான் இருக்கிறாங்க. ஒருத்தரை காணா.
சோழன் எண்ணி ஐயம் கொண்டோன சிவபெருமான் நடராஜமூர்த்தி பொன்னம்பலத்திலிருந்து தன் கையையும் உயர்த்தி என்னோடு சேர்த்துதான் 3000ன்னு சொன்னதுனால தில்லைவாழ் அந்தணர்களும் நாயன்மார்களாக ஆனார்கள். அந்த நடராஜ பெருமானும் தன்னையும் தில்லைவாழ் அந்தணராக ஏற்றுக்கொண்டார். அதனால தில்லைவாழ் அந்தணர்களுக்கும் சிறப்பு, நடராஜமூர்த்திக்கு தில்லைவாழ் அந்தணர்களால சிறப்புன்னு ஒரு செய்தியை பார்க்கிறோம். நம்ம இதுதான் அந்த பொது தீட்சிதர்களுடைய சிறப்பு. தில்லையில 6 கால பூஜை, தினமும் கோயில்ல 6 கால பூஜை நடக்கணும். அப்படி 6 கால பூஜை நடக்கிற ஒரு முக்கியமான தலங்கள்ல மிக முக்கியமான தலம் சிதம்பரம் தான். எக்காரணத்து கொண்டும் 6 கால பூஜை ஒரு நாளும் தடைப்பட்டதாக சரித்திரம் கிடையாது, வரலாறு கிடையாது. 6 கால பூஜை தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கும். 6 கால பூஜை மூர்த்தியான நடராஜ மூர்த்திக்கு நடக்கிறதுல நடராஜருடைய பாதத்துல இருக்கிற ஸ்படிக மூர்த்திக்கு தான் 6 கால பூஜை தினமும் நடக்குது. அந்த ஸ்படிக மூர்த்தி தான் நம்ம அங்க வரையில காண்றோம். நம்ம அந்த நடராஜ மூர்த்தியோடைய பாதத்துக்கு கீழே ஒரு ஸ்படிக மூர்த்தியை பார்க்கிறோம். அந்த ஸ்படிக மூர்த்திக்கு தான் தினமும் 6 கால பூஜை நடக்குது. அதுக்கு பக்கத்திலே ரத்தின சபாபதியா இறைவன் ரத்தினத்தாலான நடராஜ மூர்த்தத்தை பார்க்கிறோம். 2ஆம் கால பூஜையில அந்த ரத்தின சபாபதியினுடைய ஆராதனைய பாக்குறப்ப அடியார்களுடைய கண்கள்ல கண்ணீர் வழியும். சுவாமி கைலாயத்துல அக்னி ரூபமா எப்படி இருக்கிறாரோ அந்த கோலத்துல ரத்தின சபாபதியோடைய ஆராதனை நடக்கும். அந்த ஆராதனையை பார்க்கிறவங்களுக்கு தில்லையை விட்டு வர்றதுக்கு மனதே வராது. தில்லையோடு அப்படியே ஐக்கியமாயிரலாம், தில்லையிலேயே சதா சர்வகாலமும் வாழ்ந்தரலாம், அந்த இறைவனுடைய திருப்பாத நிழல்லையே வாழ்ந்தரலான்னு நினைக்கிறது. தினமும் 6 கால பூஜை ஸ்படிகலிங்கத்துக்கு நடக்கும். 2ஆம் காலம் மாணிக்க நடராஜர் அந்த ரத்தின சபாபதீஸ்வரருக்கு நடக்கும். அடுத்து அர்த்தஜாமம் தில்லையில ரொம்ப சிறப்பான பூஜை அர்த்தஜாம பூஜை. அனைத்து அடியார்களும் தரிசனம் பண்ண வேண்டிய பூஜை அர்த்தஜாம பூஜை. உலகத்துல இருக்கிற எல்லா சிவாகமங்களும் அர்த்தஜாமத்துக்கு தில்லையில ஒடுங்குறதா ஐதீகம். சாயரக்ஷையில திருவாரூர்ல ஒடுங்கும், அர்த்தஜாமத்துக்கு தில்லையில ஒடுங்குறதா ஐதீகம். அப்ப எல்லா கோயில் சிவபெருமானும் கடைசியா எங்க வராங்க? தில்லை சிதம்பரத்துக்கு வராங்க. அந்த எல்லா சிவ கலைகளும் சிதம்பரத்துல ஒடுங்குறதுனால கோயில் அர்த்தஜாமம் எப்பயுமே 10 மணிக்கு மேலதான் நடக்கும். எல்லா கோயில்ல அர்த்தஜாமம் முடிந்ததுக்கு அப்புறம் தான் தில்லை சிதம்பரத்துல அர்த்தஜாமமே தொடங்கும். ஏன்னா எல்லா சிவன் கோயில்ல இருக்க சிவபெருமானும் வந்து சேரணும் இல்லையா? அதனால அர்த்தஜாமம் சிதம்பரத்துக்கே உரிய தனி சிறப்பான பூஜை. ஒவ்வொரு அஷ்டமியிலையும் நம்ம சபையில இருந்து ஒரு காலபைரவரை கொண்டு வந்து காலபைரவருக்கு பூஜை நடக்கும். எல்லா அஷ்டமியிலையும் சபையில இருக்கிற காலபைரவ மூர்த்தத்துக்கும் பூஜை நடக்கிறது சிதம்பரத்துக்குனுடைய ஒரு சிறப்பா பாக்குறோம். அடுத்து சிதம்பரம்னாவே அடியார்கள் மனசுல வர்றது திருவாசகமும் மாணிக்க வாசகரும் தான். இறைவன் சொல்ல மனிதன் கேட்டது பகவத்கீதை, மனிதன் சொல்ல இறைவன் கேட்டது திருவாசகம். மாணிக்க வாசகர் சொல்ல இறைவன் நின்று கொண்டு எழுதியதாக திருவாசகத்தை சொல்லுவாங்க. உட்கார்ந்து மாணிக்க வாசகர் சொல்றாரு, இறைவன் நின்னுட்டு எழுதுறாராம் திருவாசகத்துல. மாணிக்க வாசகருக்கு முக்தி தலம் சிதம்பரம் தில்லை தான். மாணிக்க வாசகர் ஆனி மக நட்சத்திரத்துக்கு முன்னாடி நாள் தில்லையில இறைவனை தரிசனம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காரு. ஒரு அந்தணர் கோலத்துல ஒருவர் நீங்க திருவாசகம் பாடுவீங்களா, நீங்க சொல்லுங்க நான் எழுதிக்கிறேன்னு சொல்லி ஒருத்தர் கேட்கிறார். இறைவன் என்ன விளையாட்டு விளையாடுறாருன்னு நினைச்சிட்டு மாணிக்க வாசகர் நினைவு இருக்கிற வரைக்கும் எல்லா திருவாசகத்தையும் சொல்றாரு. அவர் அந்த அந்தணர் நின்று கொண்டே எழுதிடுறாரு. முழு திருவாசகத்தை இவர் சொல்ல சொல்ல அவர் எழுதிடுறாரு. எழுதி முடிச்சுட்டு கடைசியா கையொப்பம் இடுறாரு. அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையொப்பம்னு அந்த ஓலைச்சுவடியில கையொப்பம் இட்டு அந்த திருவாசக ஏடுகளை மொத்தமா எடுத்துட்டு போய் பஞ்சாட்சர படியில வச்சுட்டு அந்த அந்தணர் மறைஞ்சிடுறாரு. மாணிக்க வாசகருக்கு பெரிய ஐயம், வந்தது யாருன்னு தெரியல, சொன்னது யாரு, நம்ம கிட்ட திருவாசகத்தை நினைவுபடுத்தி கேட்டது யாருன்னு தெரியல, எழுதுனது யாருன்னு தெரியல. அந்த ஏடு எடுத்து பாக்குறப்ப கீழே அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையொப்பம்னு இருக்கிறத பார்த்து அந்த கண்ணீர் மல்கி கசிந்துருகிறாரு. தில்லைவாழ் அந்தணர்கள் கேட்கிறாங்க, இந்த பாடல்களுடைய பொருள் என்னன்னு கேட்கிறாங்க மாணிக்க வாசகர் கிட்ட. மாணிக்க வாசகர் பொருள் சொல்லாம இந்த திருவாசகத்தினுடைய முழு பொருள் அந்த சபாநாயகர் தான், அந்த திருச்சிற்றம்பலம் உடையார் தான் இதனுடைய பொருள். பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவன் அடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்துன்னு சிவபுராணத்துல மாணிக்க வாசகர் சொல்றாருல, அந்த மாணிக்க வாசகர் சொல்றதனுடைய திருவாசகத்தினுடைய பொருள் தாண்டவமூர்த்தி.
அழிப்பாய் காப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய்ன்னு சிதம்பரத்துல சிவபுராணத்துல மாணிக்க வாசகர் எப்படி சொல்றாரோ அந்த நடராஜ மூர்த்தி ஐந்தொழில்களையும் செய்கின்ற நடராஜ மூர்த்தி. இறைவனுக்கு பஞ்ச கிருத்தியங்கள்னு சொல்லுவோம். ஐந்தொழில் இறைவன் செய்யறதா சொல்லுவோம். படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல். இந்த ஐந்தொழிலையும் நடராஜ மூர்த்தியே தானே செய்வதாக சொல்லுவோம். அவருடைய மூர்த்தி வடிவமும் அப்படிதான் இருக்கும். கையில இருக்கிற டமருகம், நடராஜருடைய திருக்கரங்கள்ல இருக்கிற டமருகம்ல இருந்து ஒளி பிறக்கும். அது படைத்தலை குறிக்கின்றது. காத்தல், அவருடைய அபய கரம், நடராஜருடைய 4 கரங்கள்ல ஒரு கரம் அபய கரம் இருக்கும். அந்த அபய கரம் அருள் செய்வதை குறிக்கின்றது. அழித்தல், நடராஜரனுடைய இன்னொரு கரத்துல அக்னி இருக்கும், நெருப்பு இருக்கும். நெருப்பினுடைய குணம் அழித்தல் தானே. அந்த குணம் படைத்த அக்னி அழித்தல் தொழிலை செய்கின்றது. மறைத்தல், முயலகனுடைய பாதம், முயலகன் மேல் வைத்திருக்கின்ற பாதம் முயலகனுக்கு மறைக்கப்பட்ட காரணத்தினால் அந்த பாதம் மறைத்தல் தொழிலை செய்கின்றது. இங்கு முயலகன் ஆணவத்தினுடைய சின்னமாக இருக்கிறதா சொல்லுவாங்க. சைவ சித்தாந்தத்துல முயலகனை சொல்றப்ப ஆணவத்தினுடைய சின்னம்னு சொல்லுவாங்க. அந்த முயலகனுக்கு ஒரு பாதம் மறைக்கப்பட்டிருக்கு. அருளல், அடியார்கள் அனைவரும் விரும்புகின்ற அந்த திருப்பாதம் அருள் செய்கின்ற திருப்பாதம். மாணிக்க வாசகருக்கு அருள் செய்த திருப்பாதம், பதஞ்சலி வியாக்கிர பாரத முனிவர்களுக்கு அருள் செய்த திருப்பாதம், அந்த தூக்கிய திருவடி குஞ்சித பாதம்னு சொல்றோம்ல, அந்த திருவடி நிழலதான் சைவ அடியார்கள் அனைவரும் வேண்டி விரும்பி கேட்கின்றது. அந்த திருவடியதான். அந்த இறைவனுடைய தூக்கிய திருவடியுடைய நிழலதான் எல்லா சைவ அடியார்களும் விரும்பி கேட்கிறதா சொல்லுவாங்க. அந்த நிழல் அருள் செய்கின்ற திருவடி, அந்த திருவடி நிழலதான் நம்மளும் விரும்பி வேண்டி கேட்கணும். நடராஜருடைய மூர்த்தமே ஐந்தொழிலை குறிக்கின்ற மூர்த்தமா தான் பாக்குறோம். அடுத்து சிறப்பு நடராஜ மூர்த்திக்கு ஒரு சொல் உண்டு. மூர்த்திக்குன்னு ஒரு சிறப்பு. ரெண்டையும் அறிவியல் பூர்வமான சிறப்புகள், ஒரு 2 சிறப்புகள் வேறு எந்த கோயில்களும் உலகத்துல இருக்க எந்த கோயில்களுக்கும் இல்லாத சிறப்பா இந்த 2 சிறப்பு இருக்கு. என்னன்னா, உலகத்தினுடைய பூமத்திய ரேகையுடைய மையம் நடராஜனுடைய திருப்பாதம் தான். அந்த திருப்பாதத்தினுடைய மையம் தான் உலகத்தினுடைய பூமத்திய ரேகையினுடைய மையமாக சொல்லப்பட்டிருக்கு. காற்று, பஞ்சபூத தலங்கள்ல இது ஆகாய ஸ்தலம். பஞ்சபூதங்கள் என்னன்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். நிலத்திற்குரிய தலமாக காஞ்சிபுரமும் திருவாரூரும் சொல்லப்படுது. நீருக்குரிய தலமாக திருவானைக்கோயில் சொல்லப்படுது. காற்றுக்குரிய ஸ்தலமாக காளகஸ்தி சொல்லப்படுது. நெருப்புக்குரிய ஸ்தலமாக அண்ணாமலையார் கோயில் சொல்லப்படுது. ஆகாயத்தினுடைய கஷேத்திரமாக நடராஜர் கோயில் சொல்லப்படுது. நிலத்திற்குரிய காஞ்சிபுரம், காளகஸ்தி, ஆகாய சிதம்பரம். இந்த 3 கோயில்களும் ஒரே நேர்கோட்டுல 79 டிகிரி ஒரே நேர்கோட்டுல அமைஞ்சிருக்கிறது. உலகத்துல வியக்க வைக்கிற அதிசயங்கள்ல மிகப்பெரிய அதிசயமா இந்த அதிசயத்தை சொல்றோம். உலகத்துல எந்த மதத்தினர், எந்த சமயத்தினராலையும் செய்ய முடியாத அதிசயத்தை எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம தமிழர்கள் செஞ்சிருக்காங்க. காற்று, ஆகாயம், பூமி, இந்த 3ம் நேர்கோட்டில் அமைந்த சிறப்பு நம்ம சிதம்பரம் கோயிலுக்கு, நம்ம தமிழர்களுக்கே உண்டான சிறப்பு. நடராஜர் சங்க காலத்துல இருந்தாரா? இதனுடைய காலத்தை வரலாற்று நோக்கத்துல பார்க்கலாமே அப்படின்னு சொன்னோம்னா, கலித்தொகைங்கிற சங்க இலக்கிய நூல்ல நடராஜனுடைய கடவுள் வாழ்த்து அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப 2000 வருடங்களுக்கு முன்னாடி சங்க இலக்கிய காலத்திலேயே நடராஜருடைய கோயில் இருந்தது. இதன் மூலமா நமக்கு தெரிய வரும். நடராஜர் ஆடிய நடனம் ஆனந்த தாண்டவம். இறைவனுடைய பஞ்ச சபைகள்ல இது கனக சபை, பொற்சபைன்னு சொல்லுவோம். ஏன்னா பொன் வேய்ந்து கனக சபை உள்ளே இறைவன் ஆடுகின்றதால இது கனக சபை. இறைவன் ஆடுற தாண்டவம் ஆனந்த தாண்டவம்னு சொன்னோம். அப்ப பஞ்ச சபைகள்ல முதல் சபை திருவாலங்காடு ரத்தின சபை. அங்க இறைவன் ஆடுவது ஊர்த்துவ தாண்டவம். 2வது வெள்ளி சபை. இரண்டாவது
இரண்டாவது வெள்ளி சபை, அங்க இறைவன் ஆடுறது முனி தாண்டவம், அது மதுரையில. மூன்றாவது கனக சபை, பொற்சபை, இங்க இறைவன் ஆடுறது ஆனந்த தாண்டவம். நான்காவது தாமிர சபை, தாமிர சபை திருநெல்வேலியில, அங்க இறைவன் ஆடுறது சந்தியா தாண்டவம். கடைசியா குற்றாலத்துல சித்திர சபை, அங்க இறைவன் ஆடுறது திரிபுர தாண்டவம். இந்த மாதிரி பஞ்ச தாண்டவங்கள் ஆடுற இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடுற சிதம்பரத்துல சுவாமி ஆடுற தாண்டவ அஜபா மூர்த்தி எப்படி திருவாரூர் தியாகராஜர் மேலையும் கீழையும் ஆடுறாரோ, நம்ம மூச்சு காத்து எப்படி மேலையும் கீழையும் போயிட்டு வர்றதோ அந்த மாதிரி இறைவன் இங்க பக்கவாட்டுல ஆடுவார். அது எதை குறிக்குது அப்படின்னா, காஸ்மிக் டான்ஸ்ன்னு சொல்லப்படுற அறிவியல் பூர்வமான நம்ம அணுக்களினுடைய அசைவு எப்படி இருக்கும்னா பக்கவாட்டுல இருக்குமா. அது காஸ்மிக் டான்ஸ்ன்னு அறிவியல் சொல்லுது. அந்த தாண்டவத்தினை, அந்த இயக்கத்தினை இங்க நடராஜர் ஆடுறார். இந்த இயக்கம் நின்றுச்சுன்னா உலகத்தினுடைய இயக்கம் நின்றும். இந்த நடராஜருடைய தாண்டவம் நின்றுதுன்னா இந்த உலகத்தினுடைய இயக்கம் நின்றும். அந்த மாதிரி இறைவன் இங்க அணுக்கள் தோறும் ஆடுகின்ற இறைவன் தில்லையில இருக்கிற திருச்சிற்றம்பலமுடைய பெருமான். அடுத்து வேதங்கள் வழிபட்ட இறைவன், இவர் வேத ஆகமங்கள் அனைத்தும் வழிபட்ட இறைவன். கோஷ்டத்துல எந்த தெய்வமும் கிடையாது. கனக சபையை சுத்தி கோஷ்டத்துல எந்த தெய்வமும் கிடையாது. ஆனா கோயில்கள்ல எல்லா தெய்வங்களும் உண்டு. தில்லை கோயில் மிகப்பெரிய கோயில், 70 ஏக்கர் பரப்பளவு உள்ள கோயில். அந்த கோயில்ல எல்லா தெய்வங்களினுடைய சன்னதியும் உண்டு. அனைத்து தேவர்களாலும் தெய்வங்களாலையும் அனைத்து ரிஷிகளும் அனைத்து அடியார்களும் வழிபட்ட கோயில் தில்லை சிதம்பரம் கோயில். இங்க சுவாமிக்கு பக்கத்துல சிவகாம சுந்தரிங்கிற அம்பாள் இருக்கிறா. தனிக்கோட்டத்து நாச்சியாரா சிவகாமி இருக்கிறா. இங்க சுவாமிக்கு பக்கத்துல சிவகாம சுந்தரிங்கிற நாமத்துல அம்பாள் இருக்கிறா. சுந்தரினாவே அழகுதானே. சுந்தரியுடைய சொல்லினுடைய பொருள் அழகு. நடராஜர் உலகத்தில் உள்ள எல்லா மூர்த்தத்தை விட நடராஜ மூர்த்தம் அழகிய மூர்த்தம்னு எல்லாரும் கொண்டாடுறோம். அப்ப நடராஜரை விட அழகுனா அம்பாள் சுந்தரியா தானே இருக்க முடியும். அதனால இங்க அம்பாளுடைய நாமம் சிவகாம சுந்தரி. லலிதா சகஸ்ர நாமத்துல இத சொல்றப்ப ஈஷ தாண்டவ சாட்சினி அப்படிங்கிற நாமத்துல அம்பாளை சொல்லுவாங்க. சுவாமி தாண்டவம் ஆடினாருங்கிற ஒரே சாட்சியா அம்பாள் சதா சர்வகாலமும் சுவாமியினுடைய தாண்டவத்தை தரிசனம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஈச தாண்டவ சாட்சினிங்கிற நாமத்துல லலிதா சகஸ்ர நாமத்துல அம்பாளுக்குனுடைய நாமம் இருக்கு. சிவகாம சுந்தரி நடராஜரனுடைய இடபாகத்துல அம்பாள் காட்சி கொண்டிருக்கா. அடுத்து நம்ம எல்லாரும் சிதம்பரத்துல போய் பார்க்க வேண்டிய விஷயம் சிதம்பர ரகசியம். தரிசிக்க முக்தி தலங்கள், முக்தி தலங்கள்னு ஒரு பட்டியல் இருக்கு. அதுல தரிசிக்க முக்தி சிதம்பரம்னு சொல்லுவோம். சிதம்பரத்தை தரிசனம் பண்றது முக்திக்குரியது அப்படின்னு சொல்லுவோம். பிறக்க முக்தி திருவாரூர், இறக்க முக்தி காசி, தரிசிக்க முக்தி சிதம்பரம். எதை தரிசனம் பண்ணணும்? நடராஜரை தரிசனம் பண்ணணும். கண்டிப்பா நடராஜரை தரிசனம் பண்ணணும். உருவமாக அருவுருவமாக மூன்றுமாக இறைவன் காட்சி கொடுக்கிற கோயில் சிதம்பரம். அருவமாக இருக்கிறது ரகசியம், உருவமாக இருக்கிறது நடராஜர், உருவமாக இருக்கிறது ஸ்படிகலிங்கம். இந்த மாதிரி 3 ரூபத்திலையும் சுவாமி இங்க காட்சி கொடுத்து அடியார்களுடைய துன்பங்களை போக்குறதுனால சுவாமி இங்க அருவமா இருக்கிறாரு, உருவமா இருக்கிறாரு, உருவமா 3 கோலத்திலையும் இங்க நடராஜமூர்த்தி உலகத்துக்கு தரிசனம் பண்ணிட்டு இருக்கார். நம்மளுடைய வினையை கழிப்பதற்காக, பிறவி என்கின்ற மலத்தை கழிப்பதற்காக, ஆணவ துன்பத்தை நீக்குவதற்காக இங்க நடராஜமூர்த்தி தாண்டவம் ஆடிட்டு இருக்கார். அந்த நடராஜமூர்த்தியினுடைய இடது பக்கம் ரகசியம்னு சொல்லி அந்த பூஜை, ஒவ்வொரு கால பூஜையிலையும் அந்த ரகசியத்துக்கு தீபாராதனை காட்டுவாங்க. தில்லைவாழ் அந்தணர்கள் அந்த ரகசியத்தை காட்டுவாங்க. அந்த ரகசியம்ங்கிற இடத்துல 3 வில்வ சரடுகள், தங்கத்திலான வில்வ சரடுகள் தொங்கும். 3 சரடுகள் அங்க தொங்கும். ஒரு துணியால அந்த ரகசியத்தை மூடியிருப்பாங்க. அந்த ரகசியத்தை விலக்கி அந்த ரகசியத்துக்கு தீபாராதனை காட்டுவாங்க. தில்லை ரகசியம் காணீர்னு ஒரு உறக்க குரல்ல அந்த ரகசியத்தை காட்டுவாங்க. அந்த ரகசியம் பார்க்கணும்னா அந்த இடத்துல ஒண்ணுமே இருக்காது, வெறும் வில்வ சரடுகள் தான் தொங்கும். அது எதை குறிக்குது? அந்த ரகசியம் அந்த வில்வ சரடு எதை குறிக்குது? அந்த பொன்னாலான வில்வ மாலை எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவன் ஒன்றுமில்லாத வானமாக இருக்கின்றான். பஞ்சபூதத்துல ஆகாய தலமா சிதம்பரத்தை சொல்றோம். வெளி
ஆதியும் இல்லாதது அந்தமும் இல்லாதது வானம் மட்டும்தான். தொடக்கமும் முடிவும் இல்லாத இறைவன் நடராஜமூர்த்தி. இன்று இங்கு என்னைக்கு வந்தேன்னு தெரியலன்னு அப்பர் சுவாமி தன்னுடைய பதிகத்துல சாதிக்கிறார். தில்லைக்கு முன்னோ பின்னோன்னு அவருடைய பதிகத்துல அருள் செய்கிறாரு. அந்த மாதிரி ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவன் திருச்சிற்றம்பலமுடையார். நிலம் காஞ்சிபுரம் சொன்னோம், நீருக்கு திருவானைக்கோயில் சொன்னோம், காற்றுக்கு காளகஸ்தி சொன்னோம், நெருப்புக்கு திருவண்ணாமலை சொன்னோம், ஆகாயத்துக்கு சிதம்பரம் சொன்னோம். ஆகாயத்துல இறைவனை எந்த கோலத்திலும் நம்ம தரிசிக்க முடியாது. அதாவது முனிவர்கள் எல்லாமே பராபரமுடைய இறைவனை, ஒன்றுமில்லாத அந்த பரத்துல இருக்கிற இறைவனை தான் தரிசனம் பண்ணுவாங்க. அந்த ஞான நிலைய அடியார்கள் அடையணுங்கிறதுக்காக சிதம்பரத்துல அந்த ஞானமே வடிவமாகி இருக்கிற நடராஜர் அருவமாகவும் ஞானத்துல இருக்கிறாரு. ஞான ரூபம் அருவ ரூபமாக அரூபமாக அடியார்களுக்கு காட்சி கொடுக்கிற அரூப மூர்த்தமாக அந்த சிதம்பர ரகசியம் காட்டப்படும். அந்த ரகசியம், அந்த வில்வ மாலைகள் எதை சொல்லுதுன்னா, ஒன்றும் இல்லாத இடத்திலும் நடராஜராகிய நான் இருக்கின்றேன், இருந்து அருளுகின்றேன் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை இந்த ரகசியம் நம்ம அடியார்களுக்கு சொல்லும். இன்னைக்கு சிதம்பரத்துல தேர், இன்னைக்கு நம்ம மார்கழி திருவாதிரை தேர். இறைவன் அந்த கோயிலை விட்டு வெளியே வர அழகு இருக்குல்ல, அந்த கோயிலை விட்டு அடியார்களுடைய கண்கள்ல கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம்னு மாணிக்க வாசகர் திருவாசகத்துல சொல்ற மாதிரி, மாணிக்க வாசகருக்கு மிகவும் நெருக்கமான தலங்கள்ல மிக மிக நெருக்கமான தலம் தில்லை சிதம்பரம். எல்லாருக்கும் தெரியும். அவருடைய 31 தலைப்புகள் தில்லையில அருளப்பட்டது, தில்லைக்காக அருளப்பட்டது. திருவாசகத்துல 51 இயல்கள்ல 31 இயல் தில்லைக்காகவே அருளியது மாணிக்க வாசகர் அருள்றார். அந்த தில்லைக்கு மிகவும் நெருக்கமானது இன்னைக்கு திருவாதிரை. திருவாதிரை திருவிழா, மார்கழி ஆருத்ரா தரிசனம். இறைவன் என்று இங்கு நடனம் புரிஞ்சாரு அப்படின்னா, தை மாதம் பூச நட்சத்திரத்துல இறைவன் சிதம்பரத்துல நடன காட்சி. பதஞ்சலி வியாக்கர பாரத முனிவர்களுக்கு, சனகாதி முனிவர்களுக்கு மற்றும் ஏனைய ரிஷிகளுக்கு, நந்தியம்பெருமானுக்கு இங்க நடன காட்சி என்னைக்கு கொடுக்கிறாருன்னா தை மாதம் பூச நட்சத்திரத்துல கொடுக்கிறார். அந்த தைப்பூசம் சிதம்பரத்துல மிகவும் முக்கியமான திருவிழாக்கள்ல தைப்பூச திருநாளும் ஒரு முக்கியமான திருவிழா. சரி, இங்க நடராஜர் மட்டும்தான் முக்கியமா? சரி, மூலட்டானர் தான் முக்கியமான்னு பார்த்தா இல்ல. இங்க இருக்கிற முருகப்பெருமானும் ரொம்ப முக்கியமான முருகப்பெருமான். இறைவனுக்கு அடுத்து இங்க முருகப்பெருமானுக்கு ரொம்ப சிறப்பு உண்டு. 10 திருப்புகழ் அருணகிரிநாதர் தில்லைக்காக பாடி அருளுகின்றார். இங்க இருக்கிற நடராஜமூர்த்தியும் அவருக்கு முருகனாவே காட்சி கொடுக்கிறார். கனக சபை மேவு எனது குருநாதன்னு திருப்புகழ்ல அருணகிரிநாதர் பாடுறாரு. நடராஜ பெருமானும் அவருக்கு முருகப்பெருமானாகவே காட்சி கொடுத்ததாக திருப்புகழ்ல அருணகிரிநாதர் பாடுறார். 10 திருப்புகழ் பாடியிருக்காரு. இங்க இருக்கிற முருகனுடைய திருநாமம் பாண்டியனாருங்கிற திருநாமத்துல முருகன் ரொம்ப சிறப்பு வாய்ந்த முருகனா இங்க காட்சி கொடுக்கிறார். அது இல்லாம 4 வாசல்கள்ல, சிதம்பரத்துல இருக்கிற 4 வாசல்கள்ல இருக்கிற 4 முருகன்களுமே திருப்புகழ் பாடல் பெற்ற முருகன் தான். அதனால இது தில்லைக்கே உரிய சிறப்பு. வேற எந்த கோயில்கள்லயும் இல்லாத சிறப்பு, தில்லைக்குரிய சிறப்பு. என்னன்னா, தில்லையினுடைய 4 வாயில்கள்ல இருக்கிற 4 முருகனுக்கும் திருப்புகழ் உண்டு. அதிகமா 12 திருமுறைகள்ல அதிகமா பாடப்பட்ட கோயில் சிதம்பரம் தான். மற்ற கோயில்களை விட தில்லைக்கு தான் அதிக பதிகங்கள் உண்டு. எல்லா திருமுறைகள்லயும் சிதம்பரத்தை பாடியிருக்காங்க. நம்ம பாடுற இந்த 12 திருமுறை தேவாரம் எங்க கிடைச்சதுனாவே அது சிதம்பரத்துலதான், அந்த கனக சபையில தான் தேவாரமே கிடைச்சதுன்னு ஒரு செவிவழி செய்தி உண்டு. அதை எடுத்து தொகுத்தது யாருன்னா ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் தான் அதை எடுக்கிறான். அதுக்கு ஒரு அழகிய ஒரு சுவையான ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. தில்லைவாழ் அந்தணர்கள் கனக சபையில தேவார அந்த ஓலை சுவடிகளை வச்சிருக்காங்க. ராஜராஜ சோழன் வரா, குந்தவைக்கு தேவாரம் பத்தி தெரிய வர குந்தவை ராஜராஜன் சோழன் கிட்ட சொல்ல, ராஜராஜ சோழன் அந்த தேவார ஓலைச்சுவடிகளை கொடுங்க, இந்த உலகமே அதனால சிறப்பு பெறும், அதை கொடுங்க, நான் பதிப்பிக்கிறேன், நான் அதை மக்களுக்காக அதை பதிப்பிச்சு வெளியிடுறேன்னு சொல்லி ராஜராஜ சோழன் கேட்க வரான். சிதம்பரம் தீட்சிதர்கள் இல்ல, அது இறைவனுடைய சிறப்பு, அதனால அதை நாங்க கொடுக்க மாட்டோம், அந்த 4 பெரும்
மக்களுமே வந்து கேட்டாங்கன்னா நாங்க அந்த ஓலைச்சுவடிகளை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தில்லை வாழ் அந்தணர்கள் சொல்லியிருக்கோம். உடனே ராஜராஜ சோழன் 4 நால்வரையும் தங்க சிலைகளா செய்து வீதி உலா நடத்தி 4 வாசல்கள் வழியா 4 பேரையும் உள்ள கூட்டிட்டு வந்து அந்த ஓலைச்சுவடிகளை கேட்பான். இல்ல நாங்க 4 வரையும் வர சொன்னோம், நீங்க 4 தங்க சிலைகளை தானே கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி தில்லைவாழ் அந்தணர்கள் சொல்லுவாங்க. இவங்க தங்க சிலைகள்னா உள்ள இருக்கிற நடராஜரும் சிலை தானே? அப்படி இல்ல, உள்ள இருக்கிற நடராஜர் வந்து இன்னமும் அடியார்களுக்கு அருள் செய்யற நடராஜ பெருமான் இல்லையா? இந்த அடியார்களுடைய துயர் தீர்க்கின்ற அந்த நடராஜ மூர்த்தி எப்படி உண்மையோ அதே மாதிரி அவருடைய அடியார்கள் இவங்களும் இன்னமும் வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க. எப்படி நீங்க இவங்களை சொல்லுவீங்கன்னு சொன்னோன்னே தில்லைவாழ் அந்தணர்கள் மறுப்பேதும் சொல்லாம உடனே தேவார திரட்டுகளை எடுத்து மன்னன் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த தேவாரங்கள்ல கரையான் போக, புனல் போக, அனல் போக மீதி இருக்கிற தேவாரங்கள் தான் இன்னைக்கு 275 தேவார பாடல் தலங்களாகவும் அந்த 6000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களாகவும் இன்னைக்கு நம்ம கொண்டாடிட்டு வரோம் அந்த தேவார ஓலைகள். அந்த தேவார ஓலைகள் கிடைத்த இடம் வந்து தில்லை சிதம்பரம் தான். அது தில்லைக்கே உரித்தான தனி சிறப்பு. அடியார்கள் எல்லாரும் என்னைக்கும் தினமும் திருநாளை போவார்னு ஒருத்தர் நந்தனார்னு திருநாளை போவார்னு அவருக்கு பேர். அவரு தினந்தோறும் நடராஜரை தரிசனம் பண்ணணும். நாளைக்கு போவேன்னு அவர் தினமும் தில்லைக்கு சொன்னதுனாலே அவருக்கு திருநாளை போவார்னு ஒரு திருநாமம். இறைவன் வந்து அடியார்களுக்காக இறங்கி வந்து அருள் செய்யற இறைவன். இங்க இருக்கிற நடராஜமூர்த்தி அடியார்களுக்காக இறங்கி வந்து அருள் செய்யற இறைவன். அந்த இறைவன் இறங்கி வர அந்த படிகள் வந்து 5 படிகள் இருக்கும். கனக சபையில இறைவனை காணணும்னா அந்த 5 படிகள் ஏறி மேல போய் இறைவனை பார்க்கணும். அந்த 5 படிகளும் எதை சொல்லுது அப்படின்னா பஞ்சாட்சரம், நம்மளுடைய ஆணவ மலத்தை, நம்மளுடைய வாழ்க்கையை கடந்து முக்தியை அடைவதற்குரிய வழியாக சித்தர்கள் அடியார்கள் எல்லாரும் சொன்னது பஞ்சாட்சரம் ஓதுதல் தான். அதற்குடைய முக்திக்குரிய ஒரே வழி வந்து பஞ்சாட்சரம் ஓதுதல். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும்னு திருமூலரும் சொல்றார். அந்த நமச்சிவாயங்கிற 5 எழுத்து பஞ்சாட்சர மந்திரங்கள் தான் அங்க பஞ்சாட்சர படியா இருந்து அந்த படிக்கு மேலதான் இறைவன் காட்சி கொடுக்கிறார். அந்த 5 பஞ்சாட்சர படிக்கு மேலதான் நடராஜமூர்த்தி காட்சி கொடுக்கிறாரு. சிதம்பரத்துல பல மண்டபங்கள் இருக்கு. ஊர்த்துவ நாயகரனுடைய மண்டபம் வந்து தனி சிறப்பு வாய்ந்த மண்டபம். நம்ம சிதம்பரத்துக்கு போனா எல்லாரும் பார்க்க வேண்டிய மூர்த்தம் வந்து ஊர்த்துவ தாண்டவரனுடைய மூர்த்தம். அந்த மூர்த்தம் வந்து ஏனைய கோயில்கள்ல இருக்கிற மாதிரி இல்லாம கருங்கல் சிலையாலேயே செய்யப்பட்ட ஊர்த்துவ மூர்த்தி அது. அந்த தாண்டவம் அழகிய கோலத்துல இறைவன் ஊர்த்துவ தாண்டவம் காரைக்கால் அம்மையாருக்கு திருவாலங்காட்டுல அருள் செய்த தாண்டவமாக ஊர்த்துவ தாண்டவம் காட்டினார்ல, அந்த ஊர்த்துவ தாண்டவம் வந்து தில்லை சிதம்பரத்துல தரிசனம் பண்ணலாம். இங்க இருக்கிற திருவிழாக்கள் வருஷத்துல 2 தேர் கொண்ட திருவிழா வந்து சிதம்பரத்துக்குரிய சிறப்பு. ஒண்ணு ஆணி திருமஞ்சனம், இன்னொன்னு மார்கழி திருவாதிரை. அந்த மார்கழி திருவாதிரை இப்ப போயிட்டு இருக்க காலத்துல மீதி எல்லா திருவிழாக்களும் சோமாஸ்கந்த மூர்த்தி தான் வருவார். எல்லா வாகனத்திலையும் விடை, வெல்விடை, அப்புறம் தங்க விமானம், இந்திர விமானம், புஷ்ப விமானம், மற்ற ஏனைய வாகனங்கள் இருக்குல்ல, அந்த எல்லா வாகனங்களுக்குமே சோமாஸ்கந்த மூர்த்தி தான் வருவார். மற்ற கோயில்கள்ல 7ஆம் நாள் திருவிழால நடராஜர் வருவார். ஆனா இங்க நடராஜர் பிரசித்தி பெற்ற மூர்த்தி ஆதலால 10ஆம் நாள் ரதோற்சவத்துக்கு தேருக்கு நடராஜர் சபையை விட்டு இறங்கி வந்து ஆயிரங்கால் மண்டபம், ராஜசபைன்னு சொல்லப்படுற ஆயிரங்கால் மண்டபத்துக்கு போய் ஆருத்ரா அபிஷேகம் கண்டு ஆருத்ரா தரிசனம் கொடுத்து அடுத்த நாள் காலையில சபை உள்ள போவாரு. அந்த சபை உள்ள போறப்ப தில்லைவாழ் அந்தணர்களுடைய கண்கள்ல கண்ணீர் வருமா, எல்லாரும் அவர்களுடைய கண்கள்ல கண்ணீர் வருமா. எங்களுக்கு அருள் செய்யறதுக்காக நடராஜர், நீங்க வந்து நடராஜ பெருமானே இறங்கி வந்து அருள் செய்துட்டு இந்த அடியார்களுடைய திருக்கூட்டத்துல கொண்டாடிட்டு மார்கழி திருவாதிரையை கொண்டாடிட்டு திரும்பவும் சபைக்கு போறீங்களே, மீண்டும் என்னைக்கு இந்த மார்கழி திருவாதிரை வரும்னு சொல்லி அந்த தில்லைவாழ் அந்தணர்களுடைய கண்கள்ல கண்ணீர் வரும். அந்த சிறப்பு வந்து அதை எல்லாரும் பார்க்கணும். மார்கழி திருவாதிரைக்கு தில்லைக்கு போகணும்னு ஆசைப்படணும். எல்லாருடைய ஆச்சாரியர்கள்ட்ட விண்ணப்பம் வைக்கணும். அந்த விண்ணப்பத்தை வச்சீங்கன்னா தான் மார்கழி திருவாதிரையை தரிசனம் பண்ண முடியும். உலகத்துல 2 திருவிழாக்களை எல்லாரும் தரிசனம் பண்ணணும். ஒண்ணு திருவாரூர் தேர், இன்னொன்னு மார்கழி திருவாதிரை தில்லை சிதம்பரம். இந்த 2
திருவிழாக்களுமே தனி சிறப்பு வாய்ந்த திருவிழாக்கள். உலகத்துல எல்லா மூர்த்தியை விட சிறப்பு வாய்ந்த மூர்த்தி நடராஜமூர்த்தி, தியாகராஜமூர்த்தி. இந்த ரெண்டு சிறப்பு வாய்ந்த மூர்த்திகளும் எழுந்து அருளுகின்ற அந்த திருக்கோல காட்சியினை எல்லா அடியார்களும் கண்டிப்பா தங்களுடைய வாழ்க்கையில ஒரு முறையாவது தரிசனம் பண்ணணும். அப்புறம் கடைசியா நம்ம இப்ப இந்த உரையினுடைய இறுதி கட்டத்துக்கு நெருங்கிட்டு இருக்கோம். இந்த கோயிலுடைய அமைப்பை பத்தி பார்த்தோம். சோழர்கள் பல பேராலையும் திருப்பணி செய்யப்பட்ட கோயில் இந்த சிதம்பரம் கோயில். பல படையெடுப்புகளை தாண்டி பல்வேறு காலத்தை தாண்டி இந்த கோயில் இப்ப இருக்கு. ஒரு காலத்துல தில்லை வனமா இருந்தது. தில்லை வனத்துல இறைவன் நடன காட்சி பதஞ்சலி வியாக்கரபாதருக்கு கொடுக்குறாங்க. அடுத்து வந்த மன்னர்கள் கோயிலை எடுத்து கட்டுறாங்க. பராந்தக சோழன் பொன்வேயின் தான். அப்புறம் பின்னாடி வந்த ராஜராஜன், ராஜேந்திரன் முதலான சோழர்கள் எல்லாமே, சுந்தர சோழன் முதல் கொண்டு எல்லா சோழர்களும் தில்லை சிதம்பரத்துக்கு பல நன்கொடைகளை, பல நிதி உதவிகளை செஞ்சு இந்த கோயிலை சிறப்புக்குரிய கோயிலா கொண்டு வந்திருக்காங்க. இது நமக்கு எங்க இருந்து தெரியுது அப்படின்னா, தில்லையிலுடைய கல்வெட்டுகள்ல இருந்து நமக்கு இந்த செய்தி கிடைக்குது. சுந்தர சோழனுடைய கல்வெட்டு வடக்கு வாசல் கோபுரத்துல சுந்தர சோழனுடைய கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டுல சுந்தர சோழன் இந்த கோயிலுக்கு செய்த கொடைகள் சம்பந்தமா அந்த குறிப்புகள்லாம் நமக்கு கிடைக்குது. சுந்தர சோழனுடைய கல்வெட்டுல இருந்து கிடைக்குது. குந்தவை நாச்சியாரும் இந்த கோயிலுக்கு தில்லை கோயிலுக்கு நிறைய நிதி உதவி, நிறைய பொருட்உதவி செஞ்சிருக்காங்க. அதனால நம்ம எல்லாரும் தரிசிக்க வேண்டிய தலங்கள்ல முதன்மையான தலமா சிதம்பரம் வைக்கணும். அந்த ரகசியம்னு சொன்னோம்ல, தில்லை ரகசியம் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த ரகசியத்தை தரிசிக்க முக்தி. அந்த திருவாரூர்ல எப்படி பிறந்தாள் முக்தியோ, காசியில எப்படி இறந்தாள் முக்தியோ, மதுரையை கேட்டாள் முக்தின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ரகசியத்தை தரிசிக்க முக்தி. ஒவ்வொரு கால பூஜையினுடைய இறுதியிலும் அந்த ரகசியத்தை எல்லாரும் தரிசனம் பண்ணணும். அந்த அருவமாக, உருவமாக, அருவுருவமாக இருக்கின்ற இறைவனை, அந்த அருவுருவ கோலத்துல இருக்கிற இறைவனை, ஸ்படிகலிங்க அபிஷேகத்தை பார்க்கணும். அருவமாக இருக்கிற இறைவனான அந்த ரகசியம், தில்லை ரகசியத்தை, இறைவன் வானமா அண்ட வெளியில எப்படி இறைவன் ஆதியும் அந்தமும் இல்லாம இருக்கிற அந்த கோலத்தை தில்லையில மட்டுமே தரிசனம் பண்ண முடியுமோ, அந்த ரகசியத்தையும் நம்ம எல்லாரும் தரிசனம் பண்ணணும். அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம்னு இன்னைக்கு நம்ம ஓதுவா மூர்த்திகள் பாடுறப்ப ஃபர்ஸ்ட் பதிகமே அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம்ங்கிற பதிகம் தான். இது அடியார்கள் எல்லாமே விரும்பி கேட்கிற பதிகம். அப்ப அப்பர் காலத்துல இருந்து அன்னம் பாலிப்பு நிகழுதா? ஆமா. தில்லையில அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், பொன்னம் பாலிக்கும் மேலும் இப்பூமிசைன்னு பதிகம் சொல்லுது. அப்ப நாளும் தோறும் அன்னம் பாலிப்பு நடந்து கொண்டே இருக்கின்ற தலம் தில்லை சிதம்பரம். அன்னம்க்கு ரெண்டு பொருள் சொல்லுவோம். ஒண்ணு உணவு அன்னம், இன்னொன்னு ஞானத்தினுடைய குறிப்பு. அன்னம்ங்கிற சொல்ல ஞானத்தோடு ஒப்பிடுவோம் சைவ சித்தாந்தத்துல. ஏன்னா இறைவன் இங்க அன்னகோசமயம் அப்படிங்கிற அந்த கோலத்துல இருக்கிறதுனால அன்னம்ங்கிறது இங்க ஞானத்தையும் சொல்லும். அப்ப ஞானத்தை அருளுகின்ற வடிவமாகவும் நடராஜர் இங்க விளங்குறாரு. உணவை வழங்குகின்ற இறைவனாகவும் நடராஜர் இங்க விளங்குறாரு. அப்ப உடலுக்கு தேவையான உடல் பசியை போக்குவதற்கான உணவாகவும், அறிவு பசியை போக்குவதற்கான ஞானமாகவும் இறைவன் இங்கே அருளி நம்மளுடைய ஆணவ மாயைகளை, நம்மளுடைய மலங்களை கழித்து முக்தி நிலையை, ஆனந்த நிலையை, என்றும் கைலாய நிலையை அடைவதற்குரிய வழியாக இறைவன் இங்க காட்சி கொடுக்கிறார். சிதம்பரத்துக்கு பல சிறப்பு பெயர்கள் உண்டு. தில்லை, புலியூர், வேதகிரி, வேதபுரி, அந்த மாதிரி பல பெயர்கள் உண்டு. தேவாரத்திலேயே நமக்கு பல பெயர்கள் கிடைக்குது. பெரும்பொற்ற புலியூர் அப்படிங்கிற ஊரெல்லாம் நமக்கு சிதம்பரத்தை குறிக்குதுங்கிற பல பெயர்கள் நமக்கு கிடைக்குது. அதுல ரொம்ப சிறப்பு வாய்ந்த பெயர் என்னன்னா மேரு. சிதம்பரம் தட்சிண மேருன்னு சொல்லுவோம். நம்ம மேருமலை எப்படி அந்த தேவர்களும் அசுரர்களும் இருந்து மேருமலையை கடைந்து அந்த மேருமலையிலிருந்து அமிர்தம் கிடைத்து ஆழகால விஷத்தினை உண்டு இறைவன் தேவர்களை காத்ததாக, ரட்சித்ததாக வேதங்கள் சொல்லுதோ, அந்த மேருமலைக்கு ஒப்பாக தட்சிண மேரு, தென் கைலாயம், தெற்கு பக்கத்துல இருக்கிற மேருமலையாக நம்ம சிதம்பரம் கோயில்ல சொல்லுவாங்க. தென் கைலாயம்
கைலாயம், தென் கைலாயம் முதலான சிறப்பு பெயர்களும் நம்ம சிதம்பரத்துக்கு உண்டு. இந்த மாதிரி பல சிறப்பு பெயர்களை கொண்ட ஊர் சிறப்பு, தலம் சிறப்பு, மூர்த்தி சிறப்பு, தீர்த்தம் சிறப்பு. இங்க இருக்கிற தல விருட்சம் தில்லை மரம், ஆலமரம், இந்த ரெண்டும் இந்த கோயிலுக்கு தல விருட்சங்களாக இருக்கு. இந்த கோயிலுடைய பிரகாரம் எத்தனை பிரகாரம்னு பார்த்தா 5 பிரகாரங்களை கொண்ட கோயில். உடலுக்கு 5 பிரகாரம் தாண்டி தான் உள்ள இருதயம் இருக்கு. 5 பிரகாரம் கடந்துதான் உள்ள நம்மளுடைய இருதயம் இருக்கு. அந்த மாதிரி உள்ளத்துல இருக்கிற இருதயத்துல நடராஜர் இருக்கிறதுனால இந்த கோயிலுக்கு 5 பிரகாரத்தை தாண்டி தான் உள்ள நடராஜரை தரிசிக்க முடியும். 5 பிரகாரம் உண்டு இந்த கோயிலுக்கு. நமச்சிவாயங்கிற பஞ்சாட்சரமும் 5 பிரகாரம் தான். அந்த நமச்சிவாயங்கிற பஞ்சாட்சரத்தினுடைய உட்பொருளா நடராஜர் இங்க இருக்கிறதுனால அந்த பஞ்சாட்சரனுடைய தத்துவத்தினுடைய மூலப்பொருளாகவே இங்க நடராஜர் விளங்குறதுனால இங்க அந்த 5 பிரகாரங்களுக்கு உள்ள நம்ம பொன்னம்பலத்தை பார்க்கிறோம். அந்த பொன்னம்பலத்துக்கு உள்ள ஆடுற நடராஜர் இந்த 5 பஞ்சாட்சரத்தினுடைய மூலப்பொருளாக இங்க இருக்கிற நடராஜ பெருமான் இங்க அருள் பாலிக்கிறார். இது இந்த தலத்தினுடைய சிறப்பு. மேலும் பல சிறப்புகள் இந்த தலத்துக்கு உண்டு. அடியார்கள் அன்றாடம் சென்று வழிபட வேண்டிய ஊர், வழிபட நினைக்கும் ஊர் தில்லை தான். எப்பயுமே அடியார்கள் அந்த பஞ்சாட்சரப்படி மேல்து காட்சி தருகின்ற அந்த இறைவனை தான் எல்லாரும் அன்றாடம் காணணும், தில்லைக்கு போகணும், அன்றாடம் காணணும், அன்றாடம் தரிசிக்க வேண்டும்னு நினைக்கிறாங்க. அந்த இறைவனுடைய தூக்கிய திருவடி, அருள் செய்கின்ற திருவடியினுடைய சிறப்பை எல்லாரும் பாடியிருக்காங்க. காரைக்கால் அம்மையார் பாடுறாங்க, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்று மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க அப்படின்னு காரைக்கால் அம்மையார் வேண்டார். மாணிக்க வாசகரும் அந்த திருவடி நிழலை தான் வேண்டாரு. சுந்தரரும் அந்த திருவடியை வேண்டாரு. திருஞான சம்பந்தரும் அந்த திருவடியை வேண்டார். அப்ப அடியார்கள் எல்லாரும் வேண்டுவது அந்த திருவடியை தான். இதுல சைவ சமயமா இப்ப நம்ம நிறைய பார்த்தோம். சித்தாந்தமா சிதம்பரத்துக்கு இருக்கா அப்படின்னா எக்கச்சக்க சித்தாந்த கோட்பாடுகளை பொதிந்துள்ள கோயில் சிதம்பரம் கோயில் தான். சைவ சித்தாந்த கொள்கைப்படி, சைவ சித்தாந்த கோட்பாடுகள் படி அமைந்த திருக்கோயில்கள்ல சிறப்பு வாய்ந்த கோயில் தில்லை சிதம்பரம் தான். கோயிலுடைய கொடிமரத்துல இருந்து நடராஜரை தரிசனம் பண்ற அந்த தூரம் முதல் கொண்டு, நடராஜனுடைய அமைப்பு முதற்கொண்டு, நடராஜனுடைய மேடை முதற்கொண்டு, அம்பலம் முதற்கொண்டு இங்க எல்லாமே சைவ சித்தாந்தமா தான் அமைந்திருக்கு. உமாபதி சிவாச்சாரியாருக்கு இங்க இறைவன் அருள் செய்திருக்கிறார். ஏன்னா 14 சாத்திரங்கள்ல 8 அஷ்ட சாத்திரங்களை அருளிய உமாபதி சிவாச்சாரியாருக்கு இங்க இறைவன் அருள் செஞ்சிருக்கிறாரு. திருப்பல்லாண்டு 9ஆம் திருமுறையா வச்சிருக்கிற திருப்பல்லாண்டு பாடிய சேந்தனாருக்கு இறைவன் அருள் செஞ்சிருக்கிறார். ஓடாத தேரை தன்னுடைய திருப்பல்லாண்டால் ஓட வைத்த சிறப்பு சேந்தனுக்கு உண்டு இல்லையா, அந்த சேந்தனுக்கு இறைவன் இங்க சிறப்பு செஞ்சிருக்கிறாரு. உமாபதி சிவாச்சாரியாருக்கு சிறப்பு செஞ்சிருக்கிறாரு. மறைஞான சம்பந்தருக்கு சிறப்பு செஞ்சிருக்கிறாரு. அந்த மாதிரி இந்த அடியார்களுக்கெல்லாம் இறைவன் காட்சி கொடுத்து, இறைவன் அந்த அடியார்களுடைய வாழ்க்கையில இருந்து இறைவன் அந்த அடியார்களுக்கு அருள் செய்த திருக்கோயில் தில்லை திருக்கோயில் தான், தில்லை சிதம்பரம் தான். முயலகனை பத்தி பேசணும். நம்ம முயலகன் ஆணவ மலத்தினுடைய வடிவமா முயலகன் இருக்குதான். ஆனா இன்னொரு விஷயம் யோசிச்சு பார்த்தா தெரியும், அந்த முயலகனுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு. அந்த முயலகன் மேலதானே இந்த உலகத்தையே இயக்கி கொண்டிருக்கிற நடராஜமூர்த்தி நிக்கிறார். அந்த அந்த முயலகனுக்கு பாதம் மறைக்கப்பட்டு இருந்தாலும் அந்த முயலகன் மீது இறைவன் தன்னுடைய திருப்பாதத்தினை அருள் செய்திருக்கிறார். அந்த முயலகனுக்கு கூட இந்த பாதம் அருளப்பட்டிருக்கு சிதம்பரத்துல. அந்த முயலகன் ஆணவத்தினுடைய சின்னமா இருந்த முயலகனுக்கும் இங்கு இறைவன் அருளிய காரணம் இங்க முயலகனுக்கும் சிறப்பு. நம்ம நடராஜனுடைய கோலத்தை பாக்குறப்பே நமக்கு தெரியும். இறைவன் இங்க எப்போதும் சதா சர்வ காலமும் நடன கோலத்திலேயே ஆனந்த நடனம் புரிந்து அடியார்களுடைய துன்பத்தை நீக்கி கொண்டிருக்கிறார் இங்க நடராஜ பெருமான். அந்த நடராஜனுடைய திருமுகம், குமிழ்ந்த சிரிப்பு,
கொவ்வை செவ்வாயில் அந்த திருநாவுக்கரசருடைய பதிகம் அப்படியே கண்ணில் வந்து நிக்குது. அவருடைய திருமுகத்தை பார்க்கணுன்னே அந்த திருநாவுக்கரசருடைய அந்த மாநிலத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் எந்த மூர்த்தியை கண்டா முக்தின்னு நினைக்கிறாங்களோ அந்த மூர்த்தியினுடைய திருமுக அழகு இருக்குல்ல, அந்த திருமுக அழக வாழ்க்கையில ஒரு தடவையாவது நம்ம தரிசனம் பண்ணணும். இதோ அந்த நடராஜனுடைய திருக்கோலம், அந்த தூக்கிய திருவடி, அந்த அடியார்கள் எந்த நிழல வேண்டாங்களோ அந்த தூக்கிய திருவடி, ஒரு கையில டமருகம், ஒரு கையில அக்னி, அபயக்கரம் ஒரு கையில, அந்த நடராஜனுடைய இன்னொரு கை அந்த பாதத்தை காட்டுது. இந்த உலகத்துல முக்தி எதுன்னு நடராஜர் கிட்ட கேக்குறப்ப இதுதான் என்னுடைய திருப்பாதம் தான் முக்தின்னு அதை காட்டுறார். அந்த பாதத்தை காட்டுறதுனால அந்த கரம் வந்து அந்த முக்திக்குரிய அந்த திருப்பாதத்தினுடைய சின்னத்தை காட்டுது. அந்த கை வந்து இன்னொரு கரம், நடராஜருடைய 4 கரங்கள்ல ஒரு கரம், இதுதான் முக்தி, வாழ்க்கையினுடைய ஆணவ மலத்திலிருந்து இந்த பிறவிக்குரிய முக்தியாக இறைவன் காட்டுவது வந்து அந்த தூக்கிய திருவடி தான். அந்த திருவடியை தான் இறைவன் காட்டுறாரு, குஞ்சித பாதத்தை தான் இறைவன் காட்டுறாரு. பக்கத்துல அம்பாள் சிவகாம சுந்தரியா, அழகிய சிவகாம சுந்தரியா இருக்கிறார். இங்க சிவகாமி அம்பாள் வந்து மூலநாதருக்குரிய இணையாக தனிக்கோட்டத்து நாச்சியாராகவும் இங்க சிவகாமி அம்மன் இருக்கிறார். நடராஜர் கூட இருக்கிறவ பேரு சிவகாம சுந்தரி. இவ அழகுக்கே பேர் போன சுந்தரி. நடராஜருடைய அழகுக்கு மேன்மையுடைய சிறப்பு வாய்ந்த அம்பாளா இருக்கிறதுனால இங்க சிவகாம சுந்தரி இந்த அம்பாளுக்குரிய பேர். இந்த அம்பாளை தான் லலிதா சகஸ்ரநாமத்துல ஈசதாண்டவ சாட்சினின்னு லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுது. நம்ம அந்த நடராஜருடைய திருவடி கீழே ஒரு பக்கம் பதஞ்சலி முனிவர், ஒரு பக்கம் ராக்ர பாரதர்கள் இருக்கிறாங்க. பாதத்துல நடராஜருடைய பாதத்துல ஒரு பக்கம் ரத்ன சபாபதீஸ்வரரும், ஒரு பக்கம் ஸ்படிக மூர்த்தியா இறைவன் அருவுருவமா இருந்து காட்சி கொடுக்குற அந்த ஸ்படிக மூர்த்தி, ரெண்டுமே சிறப்பு வாய்ந்தது. ஸ்படிக மூர்த்தியும் அந்த ஸ்படிக மூர்த்தி அபிஷேகம் தினமும் 6 காலமும் நடக்கிற அபிஷேகம். அந்த அபிஷேகத்தின் போது சிக்கண்டி மணின்னு சிதம்பரத்துக்கே உரிய தனி சிறப்பு கொண்ட ஒரு மணி இருக்கு. அந்த மணியினுடைய ஓசையை கேட்டாவே நம்ம எல்லாருக்கும் ஆனந்தம் வந்துருமா. அந்த சிக்கண்டி மணியை ஒழிச்சுட்டு தான் இந்த அபிஷேகம் நடக்கும். அந்த பூஜை அப்ப முழுக்க அந்த சிக்கண்டி மணி ஓசை தில்லை முழுக்க கேட்குமா. அந்த கோயில்ல அடிக்கிற மணி இருக்குல்ல, அந்த மணிக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு. அந்த மணிக்கு பேரு சிக்கண்டி மணி. அந்த மணியுடைய சத்தம் அந்த கோயில் முழுக்க எதிரொலிக்கும். அந்த அந்த சத்தத்துக்கே அவ்வளோ ஒரு நேர்மறையான ஒரு வைப்ரேஷன் இருக்கு, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஒலிக்கிறப்ப இங்க நம்ம ஸ்படிகலிங்க மூர்த்திக்கு அபிஷேகம் ஆகும். அந்த அபிஷேகத்தை வந்து எல்லா அடியார்களும் கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு முறையாவது சிதம்பரத்துல ஒரு காலமாவது நின்று அந்த அபிஷேகத்தை பார்த்து, முடிந்தா 2ஆம் காலத்துல நின்று ரத்ன சபாபதீஸ்வரருடைய அபிஷேகத்தையும் பார்க்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல திருச்சிற்றம்பலமுடையாருடைய பொன்னார் கமலங்களுக்கு என்னுடைய பிரார்த்தனைகளை வைக்கிறேன். அதுக்கு கீழே வந்து பஞ்சாட்சர படிகள் இருக்கு. சோழர்கள் இருக்காங்கல்ல, நம்ம சிதம்பரம் கோயில்களுக்கு வழியா தொண்டு செய்த சோழர்கள் வந்து அவங்கள முடிசூடுறது வந்து இந்த பஞ்சாட்சர படியில தான் அவங்கள தங்களை முடிசூடுவாங்களா. முடிசூடு இந்த பஞ்சாட்சர படியில தான் முடிசூடுவாங்க. அதே மாதிரி ஆயிரங்கால் இருக்கும். வந்து சைவத்தினுடைய சில கோயில்கள்ல மட்டும்தான் இந்த ஆயிரங்கால் மண்டபம் இருக்கும். அதுல ஆயிரங்கால் மண்டபத்துக்கு ராஜசபைன்னு பேர் வச்ச பேர் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் நம்ம தில்லையில தான் இருக்கு. இங்க மாணிக்க வாசகர் கையில திருவாசகத்தோட இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் தில்லைவாழ் அந்தணர்கள் எல்லாமே இறைவனுக்கு தொண்டு செய்யறதுக்காக தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 பேரும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் மாணிக்க வாசகர் இருக்கார். அந்த மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தை இறைவன் வந்து எப்ப படிப்பாரா, ஊழி காலத்துல இறைவன் வந்து உலகத்தை எல்லாத்தையும் அழிச்சிடுவார். நிலத்தினை நீர் உட்கொள்ளும், நிலத்தினை நெருப்பு உட்கொள்ளும், நெருப்பினை நீர் அழித்து விடும், நீரினை காற்று விழுங்கு விடும், அந்த காற்றினை ஆகாயம் வந்து மறைத்து விடும். இப்ப இந்த பஞ்சபூதங்களும் அழிஞ்சிடும். அழிஞ்சதுக்கு அப்புறம் யார் இருப்பான்னா நடராஜமூர்த்தி இருப்பாரா. சரி, உமையம்மை இருக்க மாட்டாங்களா, பக்கத்துல சிவகாம சுந்தரி இருக்க மாட்டாளான்னா சிவகாம சுந்தரியும் தன்னுடைய பாதியாக ஒடுக்கி நடராஜ பெருமான் தனியா இருப்பாரா. அவருக்கு நேரத்தினை பயன்படுத்தி கொள்ள, நம்ம தான் நேரத்தை போக்குவோம், நடராஜர் நேரத்தை போக்க மாட்டார் இல்லையா. நேரத்தை பயன்படுத்தி கொள்வதற்காக தான் அந்த திருவாசகத்தை மாணிக்க வாசகர் சொல்ல இறைவன் வந்து
எழுதி கொண்டார். அந்த ஊழி காலத்துல இறைவன் தன்னுடைய நேரத்தை பயன்படுத்தி கொள்வதற்காக தான் மணிவாசகர் சொல்ல சொல்ல அந்த திருவாசகத்தினை இறைவன் எழுதி கொண்டதாக நமக்கு யாரு சொல்றா அப்படின்னா மனோன்மணியம் சுந்தரனார் அவருடைய பாடல்கள்ல சொல்றார். ஊழி காலத்துல மாணிக்க வாசகருடைய திருவாசகத்துல நீ படிக்கிற இறைவன் படித்து பயன்படுத்தி கொள்வதற்காகத்தான் இறைவனே இறங்கி அந்த திருவாசகத்தை எழுதி கொண்டார் அப்படின்னு மனோன்மணியம் சுந்தரனார் தில்லைக்குரிய சிறப்பாக திருவாசகத்தினுடைய சிறப்பாக சொல்றார். அந்த திருவாசகத்தினுடைய சிறப்பு ஊனுருகி உள்ளமுருகி அந்த கண்ணுருகி கசிந்துருகின்னு வள்ளலாருமே திருவாசகத்தினுடைய சிறப்பு அவ்வளவு அழகா சொல்றாரு. வள்ளலார் குழந்தையா இருக்கிறப்ப தில்லை சிதம்பரத்துக்கு வர்றார். ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை. வள்ளலார் ஒரு குழந்தை வடிவத்துல இருக்கிறப்ப சிதம்பரத்துக்கு வராரு. குழந்தையா இருக்கிறப்ப அப்ப பூஜை ஆயிட்டு இருக்கு. வள்ளலாரனுடைய முகத்துல ஒரு அருட்சிரிப்பு எப்படி வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை புளிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவள வயற்புகழி திருஞான சம்பந்தன் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம்னு சேக்கிழார் எப்படி சொல்றாரோ அந்த திருஞான சம்பந்தனுடைய அழுகை மலர்ந்த அழுகை அப்படின்னு சேக்கிழார் சொல்றாரோ அந்த மாதிரி வள்ளலாரினுடைய சிரிப்பு மலர்ந்த சிரிப்பா அருள் கலந்த அந்த ஒரு ஞானத்தினுடைய உருவமா ஒரு சிரிப்பு அந்த குழந்தையினுடைய முகத்துல தெரியுது. அப்போ தில்லைவாழ் அந்தணர்கள் பூஜை பண்ற பூஜைக்காரர் சொல்றாங்க இந்த குழந்தை பிற்காலத்துல இந்த உலகமே வியக்கக்கூடிய குழந்தையா வரும். நடராஜரனுடைய ரகசிய தத்துவத்தை இந்த குழந்தை தன்னுடைய சிரிப்புல இருந்து வெளிப்படுத்துது. இந்த வள்ளலாருடைய சிரிப்பு அந்த நடராஜனுடைய ரகசிய தத்துவத்தை உணர்ந்து கொண்டதற்குரிய அந்த ஞான சிரிப்பா அவங்க பாக்குறாங்க. அந்த வள்ளலாருக்கும் ரொம்ப மனதில் நெருக்க முடிய தலம் தில்லை சிதம்பரம் தான். வள்ளலாருடைய மிகவும் நெருக்கமான தலத்துல முதன்மையான தலம் தில்லை. அடியார்கள் எல்லாருக்கும் கோயிலுக்கு போறேன், சைவ அடியார்கள் கோவிலுக்கு போறேன் அப்படின்னு சொன்னாவே சிதம்பரத்துக்கு போறேன்னு அர்த்தம். ஏன்னா சைவத்துல கோயில்னாவே சிதம்பரம் தான். ஏனைய கோயில்கள் கோயில்கள் கிடையாது. ஏன்னா எல்லா சிவகலைகளும் அர்த்தஜாமத்துல இறைவன்ட்ட ஒடுங்கிறதுனால கோயில்னாவே அது சிதம்பரத்தை தான் சொல்லுவோம். அந்த சிதம்பரத்துல இருக்கிற நடராஜமூர்த்திய என்னைக்கும் நம்மளுடைய உள்ளத்துல வைத்து அவரை எப்பொழுதும் நம்மளுடைய பிரார்த்தனையில அந்த நடராஜமூர்த்தியை வைத்து அவர்கிட்ட இருந்து அருளை அவருடைய கிருபையாக வாங்கிக்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல நான் ஆசைப்படுறேன். அந்த நடராஜமூர்த்தியினுடைய திருமுகம், திருவடி, திரு அழகு, உருவமா இருக்கிற நடராஜர், பக்கத்துல அருவமா இருக்கிற தில்லை ரகசியம், பாதத்துல உருவமா இருக்கிற ஸ்படிகலிங்கம் ஒரு சேர இந்த காட்சி இருக்குல்ல, இதை தரிசனம் பண்றதுக்கே எத்தனை ஜென்மத்துல நம்ம எத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கணும். இந்த உருவமாக அம்பாளோடு சேர்ந்த இறைவனை தரிசனம் பண்றது வேதங்கள் ரிஷிகள் எல்லாரும் அப்ப எவ்வளவு தவம் பண்ணியிருக்கணும். சுவாமி இங்க நடனம் புரியணும், அந்த தாருகாவனத்துல இருக்கிற ரிஷிகளுக்கு அருள் செய்த சுவாமி இங்க நம்ம பூலோகத்துல கலியுகத்துல அந்த மனிதர்கள் செய்யற ஆணவத்திலிருந்து அந்த மனிதர்களை நீக்கி அந்த ஆன்மாவை நீக்கி பக்குவ நிலைக்கான அந்த முக்தியை வழங்குறதுக்கு அப்ப ரிஷிகள் எவ்வளவு முனிவர்கள் எவ்வளவு தவம் பண்ணியிருந்தா அந்த சுவாமி மனம் இறங்கி நம்மளுடைய பாவத்தை போக்குவதற்காக தில்லையில ஆனந்த தாண்டவ கோலம் காட்டியிருப்பார். நான் தான் சதா பேரானந்தம்னு சுவாமி காட்டுறாருங்க. என்னை தாண்டிய ஆனந்தம் எதுவுமே உலகத்துல கிடையாதுன்னு நடராஜர் சொல்றார். அவருடைய தத்துவமாக அதை தான் சொல்றார். என்னை தாண்டிய ஆனந்தங்கள் உலகத்துல வேற ஆனந்தமே கிடையாது, ஆனந்தத்தினுடைய பேரானந்தம் நான் தான் அப்படின்னு சொல்லி இறைவன் அந்த ஆனந்தத்தினுடைய கோலமாகவே அங்க இறைவன் நமக்கு காட்சி கொடுக்கிறார். அந்த கோலத்தை பாக்குறோம் நம்ம. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த திருவாதிரை நன்னாள்ல இன்னைக்கு சிதம்பரத்துல தேர், அந்த ரொம்ப முக்கியமான நாள், ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள். எங்க எல்லாருக்கும் இது எப்படி அமையும்னு எதிர்பாராத ஒரு நன்னாள்ல இன்னைக்கு இந்த வாய்ப்பை வழங்கின அண்ணன் புருஷோத்தமன் அவர்களுக்கும் நண்பர் சுரேந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். இது புண்ணியங்கள்ல மிகப்பெரிய புண்ணியமா அமையும். ஏன்னா தில்லை புராணத்தை கேட்கறது மிகப்பெரிய புண்ணியம், சொல்றது அதை விட மிக புண்ணியம்னு சொல்லுவாங்க. அந்த தில்லையினுடைய சிறப்பை சொல்றது பெரிய புண்ணியம், கேட்கறது அதை விட ரொம்ப மிகப்பெரிய புண்ணியம்.
சிதம்பரத்தை பத்தி பேசினாவே அது புண்ணியம் தான். சிதம்பரம்னு சொன்னாவே புண்ணியம் தான். அந்த சிற்றம்பலம்ங்கிற வார்த்தை தான் சிதம்பரமா மருவிருச்சுன்னு சொல்றோம். அந்த சித்துனா அறிவுன்னு சொல்லுறோம், அம்பலம்னா இறைவன் ஆடக்கூடிய இடம். அறிவு மயமாக இறைவன் ஆடக்கூடிய இடம் தான் சிற்றம்பலம்னு சொல்றோம். அதனாலதான் எல்லா பதிகத்தை ஆரம்பிக்கிறப்பையும் பதிகங்கள் கிடைக்கப்பட்ட இடம் ஆதலால் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்றோம். அதாவது திருவாரூர் தலத்தை தவிர ஏனைய தலத்துல எப்ப நம்ம பதிகம் விண்ணப்பம் பண்ணாலும் தொடக்கத்துல திருச்சிற்றம்பலம், இறுதியில திருச்சிற்றம்பலம்னு சொல்ற வழக்கம் நம்ம கிட்ட உண்டு. அந்த திருச்சிற்றம்பலம்ங்கிறது எதுனா, சித்து அப்படின்னா அறிவுன்னு சொல்றோம், அம்பலம்னா இறைவன் ஆடக்கூடிய மேடைக்கு அம்பலம்னு பேர். அந்த அறிவுமயமான மேடையில இறைவன் எப்பொழுதும் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறதான் சிற்றம்பலம்னு சொல்றோம். அந்த சிற்றம்பலத்தை தொட்டு, ஏன்னா பன்னிரு திருமுறை தேவாரம் அங்கதானே நமக்கு கிடைச்சது, அதற்கு நன்றி கூறும் விதமாக எப்பொழுதும் சிதம்பரத்தை நினைத்து கொண்டிருக்கும் நோக்கமாக தான் இந்த திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற அந்த சொல் பதிகத்துக்கு முன்னாடி சொல்றோம். அந்த திருச்சிற்றம்பலத்துல இறைவன் அறிவு கோலமாக இருந்து ஆன்மாவனுடைய பக்குவத்திற்காக இறைவன் அருள் செய்யற அந்த திருக்கோலத்தினுடைய காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த திருக்கோலத்தினுடைய அருள், நடராஜனுடைய திருவருள் எல்லாருக்கும் கிடைக்கணும். இந்த நன்னாள்ல நடராஜரனுடைய திருவருளை சிந்தித்து என்னுடைய உரையினுடைய நிறைவுக்கு வரேன். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மொழிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம்.